டைட்டானிக் மூவில ஒரு 3 நிமிஷம் சீனுக்கு 1 crore செலவு பண்ணி கடைசியில் அந்த சீனை டெலிட் பண்ணாங்க சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அது எந்த சீனுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டைட்டானிக் மூவி கிளைமேக்ஸ் சீனில் ஹீரோனி ரோஸ் வந்து ஷிப்போட முனைக்கு போய் தன்னுடைய டைமண்ட் நெக்லஸை ஜாக்க நினச்சி அமைதியாக கடலில் தூக்கி போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி அவங்க தூக்கி போடும்போது அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த டெலிட் சீனில் டைமண்ட் நெக்லஸை கடலில் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அவங்க கூட இருக்கிற சில பேர் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரோஸுக்கும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு 3 நிமிஷம் கான்வர்சேஷன் போகும். அந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச பிறகு மறுபடியும் ரோஸ் நெக்லஸை தூக்கி போட போவாங்க. மறுபடியும் அவங்க கூட இருக்கிற ஒருவர் அதை ஸ்டாப் பண்ணி 1 நிமிஷம் அந்த நெக்லஸை நான் தொட்டு மட்டும் பார்த்துக்கிறேன்னு கேட்பாரு. ரோஸும் அதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அவர் மெல்லமாக வந்து அந்த நெக்லஸை தொட்டு பார்த்த உடனே ரோஸ் கடலை தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீனாக வச்சுருந்தாரு டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன். ஆனால் அந்த சீனை டெலிட் பண்ணிட்டாரு. ஏன்னு அவர்கிட்ட கேட்கும்போது சைலண்ட் எண்டிங் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் அதை விட ரொம்ப டீப் எமோஷனலாகவும் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. சரிடா, இந்த 3 நிமிஷம் கான்வர்சேஷன் எதுக்குடா 1 crore செலவு பண்ணான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.